ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நமக்கு வருஷம் கவர்மெண்ட் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுமே நீங்கள் பாருங்கள். சரியா, இதோட ஆன்சர்ஸ் உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறதே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு செகண்டை கூட மிஸ் பண்ணாமல், சரியா, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸு நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் வேர்டு வந்து பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 20 ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸும் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். சார், இதோட ஆன்சர் கீ வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஆன்சர்ஸை நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். 5th கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்காக ஃபைன் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்கள். நீங்களே ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், அதுவே போதுமானது. அதே மாதிரி 6th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டினோட ஆன்சர்லாம் ரொம்ப ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. 8th கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், சரியா, இதெல்லாம் வந்து அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் நம்மளோட ரிவிஷன் டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி 11th கொஸ்டின் வந்து பாருங்கள். இதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வந்துடும். சரியா, அதனால் இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் டெரிவ் பண்ண முடியுதான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் வந்து பாருங்கள். அடுத்து 13th கொஸ்டின். சரியா, 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து அதாவது ஆட் ஒன்றை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கரெக்ட் பேரை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 14th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 15, 16 இதோட ஆன்சர்ஸ்லாம் உங்களால் டெரிவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. 17ஓட ஆன்சர்ஸ் பார்த்துங்க. அடுத்து 18 கொஸ்டின்ஸ், அதாவது கீழ்படுவற்றில் எது சரியானது. சரியா, இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 19th கொஸ்டின் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். சரியா, இதெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் தான் உங்களால் தெரிவு பண்ண முடியுதான்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஃப்ரம் தி ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடுபட்ட தகவல்களை காணவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தியரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டாண்மை அதாவது ஒப்பவானம் என்றால் என்ன, பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கைகள் யாவை. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த லாப விகிதம் கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. சரியா, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு தியரி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன, வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 27வது கொஸ்டின் அதாவது பகிர்வு விகிதம் மற்றும் வந்து தியாக விகிதத்தை கணக்கிடவும். இதை பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் வந்து கூட்டாளி விலகல் என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின் வந்து மெய் ஒப்பம் என்றால் என்ன. 30வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின், லாப நோக்கமற்ற அமைப்பில் ரொக்கம் சாரா நடவடிக்கைகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள் யாவை. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா தியரி பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். சரியா, அடுத்து 32வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பின்வருவன எவ்வாறு தோன்றும் என காட்டவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருக்கு தொகை முறையை பயன்படுத்தி எடுப்புகள் மீதான வட்டியை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, கால்குலேட் தி அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிராவிங் பை யூசிங் ப்ராடக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. நற்பெயர் மதிப்பை கணக்கிடணும். அடுத்து 35வது கொஸ்டின் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பின்வரும் அதாவது சரி கட்டுதலை செய்யப்பட வேண்டும். பின்வருவற்றில் எவற்றை வந்து பார்த்திங்கன்னா சரி கட்டுதல்கள் செய்யப்பட வேண்டும் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை தெளிவாக பார்த்துங்க. தி ஃபாலோவிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தியாக விகிதத்துக்கும் ஆதாய விகிதத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 37வது கொஸ்டின் வந்து பார்த்துங்க. அடுத்து 38வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயாரிக்கவும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் பரணி லிமிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி ஃபாலோவிங் பர்டிகுலர் ப்ரிப்பேர் தி கம்பேரிட்டிவ். சரியா, இன்கம்
ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின் வந்து கீழ்கண்ட தகவல்களிலிருந்து நடப்பு விகிதத்தை கணக்கிடவும். சரியா, அதாவது கால்குலேட் தி கரண்ட் ரேஷியோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 40வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். இதே கம்பல்சரி கொஸ்டின் நம்மளோட பப்ளிக் எக்ஸாம், சரியா, மண்டே எழுத போகிற எக்ஸாமுக்கு நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டேலி ERP 9 யூஸ் பண்ணி. இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா, டைரக்ட் 5 மார்க் தான். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த PDF ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இந்த PDF ஃபைலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.